விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 360 எலெக்ஷன் அப்டேட்ஸில் இன்னைக்கு நம்ம திமுக அதிமுக குறிவைத்திருக்கும் ஃப்ரீ ஹிட் தொகுதிகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டில் ஃப்ரீ ஹிட் அப்படின்னா நோபால் போடும்போது அந்த நோபாலுக்கு பதிலாக போடுற அந்த பந்தில் நம்ம போல்ட் ஆனாலோ கேட்ச் ஆனாலோ எனி டேர்ம்ஸில் விக்கெட்டை பறி கொடுத்தா கூட அது விக்கெட் கிடையாது, ஈஸியாக அந்த பாலை ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஃப்ரீ ஹிட் அப்படின்ற அந்த டேர்ம் இருக்கு, அந்த ரூல்ஸ் இருக்கு. அரசியல் களத்தில் ஃப்ரீ ஹிட்டா அப்படின்னா அரசியல் களத்திலையும் கட்சிகள், அதாவது பெரிய கட்சிகள் தங்களோட ஃப்ரீ ஹிட்டா சில தொகுதிகளை பார்க்குறாங்க. அப்படி யாரோட தொகுதிகளை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, உதாரணமாக நம்ம திமுக எடுத்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கிற 234 தொகுதியில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தோட சேர்த்து 172 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இந்த 172 தொகுதிகள் போக மீதம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற அந்த 62 தொகுதிகளை தான் திமுக தலைவர் ஸ்டாலின், திமுக தலைமை தங்களோட ஃப்ரீ ஹிட் தொகுதிகளாக பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக 121 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அதிமுக போட்டியிடுற அந்த 172 தொகுதியை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மிச்சம் இருக்கிற 62 தொகுதிகள் திமுக தங்களோட ஃப்ரீ ஹிட் தொகுதியா பார்க்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக எந்த தொகுதிகளை ஃப்ரீ ஹிட் தொகுதிகளா பார்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக நேரடியா 164 இடத்துல நிக்கிறாங்க. 12 இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு 176 இடம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இந்த மிச்சம் இருக்கிற 58 தொகுதிகள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ரொம்பவே எளிதாக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கோட தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுமே இருக்காரு. ஒரு பக்கம் திமுக தங்களோட ஃப்ரீ ஹிட் தொகுதிகளா ஒரு 62 தொகுதிகளை பார்க்கிறாங்க. அதிமுக தங்களோட ஃப்ரீ ஹிட் தொகுதிகளா ஒரு 58 தொகுதிகளை பார்க்கிறாங்க. அதாவது திமுக அதிமுக நேரடியா போட்டியிடுற 121 தொகுதிகளை தவிர்த்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகள் எங்களுக்கு ஃப்ரீ ஹிட் தொகுதிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அந்த ஃப்ரீ ஹிட் தொகுதிகளை கவர்றதுக்கு இல்லை அங்கே எளிமையாக வெற்றி பெறதுக்கு திமுக அதிமுக கட்சிகள் என்னென்ன வியூகங்களை வைத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல தற்போது ஆளுங்கட்சியான திமுக குறித்தே பார்ப்போம். அதிமுக கூட்டணியில தமாகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. 5 இடங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த 5 இடங்கள்ல 3 தொகுதிகள் அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சர்கள் போட்டியிடுற தொகுதி. ஒட்டஞ்சத்திரமா இருக்கட்டும், ஈரோடு மேற்கா இருக்கட்டும், ராணிப்பேட்டை, இந்த 3 தொகுதிகள் அமைச்சர்கள் போட்டியிடுற தொகுதி. கும்பகோணம் தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகன் 3 முறை எம்எல்ஏயா வெற்றி பெற்று அங்கே இருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா கிள்ளியூர்ல பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட அந்த சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிற ராஜேஷ்குமார் அப்படின்னு இந்த 5 பேருமே நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபர்களோட மோதிர மரியாதை தான் தமாகவுக்கான அந்த 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த 5 தொகுதிகளில் பெரிய வியூகங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. தமாக தாமரை சின்னத்துல தான் போட்டியிடவுமே போறாங்க. இரட்டை இலைகளை போட்டிட்டா கூட ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கும். தாமரையில போட்டிடுறதுனால எங்களுக்கு அந்த நெருக்கடி இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த 5 தொகுதிகளை தமாகக்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்குனாரு அப்படின்னு சொல்றதை விட திமுக ஒதுக்குனாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களோட வெற்றி வாய்ப்பு இப்பவே உறுதி செய்யப்பட்ட தொகுதியா இந்த 5 தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் திமுக தரப்போட கருத்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தமாக பார்த்தாச்சு, அதாவது தாமரையில போட்டியிடுற மற்ற கட்சி. அடுத்து பாஜக போட்டியிடுற 27 தொகுதிகள். பாஜக போட்டியிடுற 27 தொகுதிகள்லையுமே கன்னியாகுமரி மாவட்டம், கோவையில் போட்டியிடுறது, ஈரோட்டில் போட்டியிடுற இந்த தொகுதிகளை தவிர்த்துட்டு தமிழகம் முழுவதும் இப்போ புதுக்கோட்டையில் 3 தொகுதிகள், சிவகங்கையில் 2 தொகுதிகள் அப்படின்னு தமிழகம் முழுவதும் பாஜக போட்டியிடுற தொகுதிகள் எங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஹிட் தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கிறாங்க. உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா சிவகங்கையில் திருப்பத்தூரில் அமைச்சர் பெரியகருப்பன் தொடர்ச்சியாக 4 முறை அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சர் பெரிய ஜாம்பவான் சொல்லப்பட்ட கண்ணப்பனையே எதிர்த்து அந்த தொகுதியில் ஜெயிச்சவர். ஸோ அவர் எளிமையாக வெற்றி பெற்றுவார். இன்னும் சொல்ல போனால் அங்கே பாஜக நேரடியாக இல்லாமல் திருமாறன் அவர் தான் போட்டியிடுறாரு தாமரை சின்னத்தில். அதனால ஈஸியாக எங்களோட வெற்றி எளிமையாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மானாமதுரையில் பார்த்தீங்கன்னா பொன்பால கணபதி, அவருக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறது பரமக்குடி தான். அவர் திருவள்ளூர்ல எல்லாம் போட்டியிட்டார், அவர் மானாமதுரையில் நிற்கிறார். ஸோ அந்த தொகுதியுமே எங்களுக்கு ஃப்ரீ ஹிட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுக்கோட்டையில் எடுத்துட்டோம்னா கந்தர்வக்கோட்டை தொகுதி கம்யூனிஸ்டுகள் எளிமையான ஒரு எம்எல்ஏ இருக்காரு, கம்யூனிஸ்டுகளோட கோட்டையாகவும் இருக்கு. அங்கே பாஜக பெரிய அளவில் கிடையாது. ஸோ அதுவும் எங்களுக்கு ஃப்ரீ ஹிட் தான். புதுக்கோட்டையில் முத்துராஜா நிற்கிறாரு, இந்த பக்கம் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் நிற்கிறார், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரோட மச்சான். அதுவுமே தாமரை சின்னம் போய் சேர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுவுமே எங்களுக்கு ஃப்ரீ ஹிட் தான்.
அறந்தாங்கியுமே எங்களுக்கு ஃப்ரீ ஹிட் தான் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் திமுக தரப்புல, திமுக கூட்டணி தரப்புல இருந்து வருது. ராதாபுரம் தொகுதியில் எடுத்துட்டோம்னா கூட அப்பாவு வந்து இப்பவே தன்னோட வெற்றி உறுதியாயிட்டதா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காரு. ஏன்னா கடந்த காலத்துல அங்க வந்து இரட்டை இலையில போட்டியிடும் போது அவருக்கு வந்து ஒரு முறை தோல்வி, வெற்றி அப்படின்னு மாறி மாறி வந்து வந்துட்டு இருக்கு. இரட்டை இலைன்னா கடுமையான போட்டியை கொடுக்க முடியும். தாமரை அப்படின்னும் போது எனக்கு பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவர்கள் வாக்குகள்லாம் எனக்கு எளிமையா கிடைச்சிரும் அப்படின்னு இப்பவே அவர் வந்து வெற்றி முகத்துல தான் இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. கோவையிலுமே நம்ம சொன்னோம், ஆனாலுமே கூட கோவையிலுமே இந்த முறை கோவை தெற்குல தான் செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. அவர் முழுமையா களத்துல இறங்கி வேலை செய்யும் போது கோவை வடக்குமே அது டேஞ்சரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சென்னையில நம்ம எடுத்துட்டோம்னா மயிலாப்பூருமே அந்த அளவுக்கு வெற்றி உறுதிலாம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. பாஜக போட்டியிடுற இடத்துல கண்டிப்பா வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. சாத்தூர் திருநெல்வேலியில போட்டியிடும் போது நயனா நாகேந்திரன் ஈஸியா வெற்றி பெற ஒரு சூழல் இருந்தது. ஆனாலுமே கூட வந்து சாத்தூர்ல அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இல்லை. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சசிகலா தரப்புல இருந்து இசக்கிராஜா அவரையுமே கேண்டிடேட்டா இறக்குறாங்க. அவருமே முக்குலத்தோர் வாக்குகளை வந்து பிரிப்பாரு அப்படிங்கிறதால அங்கேயுமே அவரோட வெற்றி வந்து பெரிய அளவுக்கு சாத்தியம் இல்லை. அதையும் தாண்டி திமுக வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வாக்குகள் எல்லாம் அவருக்கு போய் அவர் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் வந்து எளிமையா இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதையும் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஆவடி, திருச்செந்தூர், திருவண்ணாமலை அப்படின்னு பாஜக போட்டியிடுற இந்த தொகுதிகள்லாம் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியா இருக்கு. ஸோ அங்கேயுமே அமைச்சர்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு பாஜகவால் முடியாது அப்படிங்கிற கருத்துக்கள் தான் வந்து சொல்லப்படுது. அதனால பாஜக போட்டியிடுற இந்த 27 தொகுதிகள் கண்டிப்பா வந்து தங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் தொகுதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு திமுக தலைமை வந்து நம்புது. தங்களோட கூட்டணிக்கு ஒரு ஃப்ரீ ஹிட் தொகுதியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் திமுகவோட நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமமுக போட்டியிடுற தொகுதிகள்னு பார்த்தோம்னா கூட காரைக்குடியில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பாரம்பரியமான வாக்குகள் இருக்கு. சீமானும் வந்து வாக்குகளை வந்து பிரிப்பாரு. ஒரு பக்கம் பிரபு தாவேக்கா அவருமே பிரிப்பாரு. அதனால தங்களுக்கு அது வந்து ஃபேவரா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறாங்க. அதே போல நம்ம எடுத்தோம்னா சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவங்க போட்டியிடுறாரு அமமுக சார்பில். அங்கேயுமே பெரிய அளவுக்கு வந்து அமமுகவெல்லாம் வெற்றி பெற முடியாது, அது போன்ற தகவல்களும் பொதுவாக வந்து சொல்லப்படுது. அப்படியே பார்த்தோம்னா திருப்பத்தூர் தொகுதியில் அமமுகவுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை, வேலூர் திருப்பத்தூரில். அப்படி பெரியகுளம் எடுத்துட்டிங்கன்னா கூட அப்படி பல்வேறு இடங்களில் வந்து அமமுகவுக்குமே ஒரு சாதகமான சூழல் இல்லை. அது தவிர சசிகலா பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால அமமுக போட்டியிடுற தொகுதிகளுமே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்குநேரி பார்த்தீங்கன்னா கூட காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல பாரம்பரிய வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகவும் இருக்கு. அப்படி அமமுக போட்டியிடுற தொகுதிகள்லையுமே வந்து தங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு தான் திமுக கூட்டணி வந்து பார்க்குறாங்க. அதனால அமமுக போட்டியிடுற தொகுதியுமே ஒரு ஃப்ரீ ஹிட் தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த தொகுதிகளில் கடந்த காலங்களில் அதிமுக செல்வாக்கோட இருந்திருந்தாலுமே கூட அது இரட்டைலை சின்னத்துக்கான ஒரு வாக்குகளாகத்தான் வந்து பொதுவாக பார்க்கப்பட்டது. குக்கர் சின்னம் எந்த அளவுக்கு அப்படி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கதால திமுக தலைமை வந்து இதையுமே ஃப்ரீ ஹிட் தொகுதியாகத்தான் பார்க்குது. மதுரை மத்தியில் போட்டியிட்ட சுந்தர்சி அவருமே அப்படிதான். ஏற்கனவே வந்து மதுரை மத்தியில் அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது, பாஜகவுமே அங்கே பெரிய லெவலில் கிடையாது. அப்படிங்கிற போது அந்த தொகுதியுமே எங்களுக்கு வந்து கை கொடுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுற பல தொகுதிகளிலையுமே கூட ராமதாஸ் வேட்பாளர்களை நிறுத்தும் போது அவர்கள் வாக்குகளை பிரிக்கும் போது அதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் தொகுதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு திமுக தரப்பு ரொம்பவே நம்புறாங்க. ஸோ திமுக கூட்டணி, திமுக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒரு 117 118 இடம் தேவை அப்படின்னும் போது அதுல பாதி இடங்களை வந்து இது போன்ற கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடத்துலயே பெரும்பாலும் வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் வந்து இருக்கு. திமுக எந்தெந்த தொகுதிகளை ஃப்ரீ ஹிட் தொகுதிகளாக நினைக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடத்துல என்ன மாதிரியான வியூகங்களையுமே திமுக வகுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா அதிமுக எந்தெந்த தொகுதிகளை ஃப்ரீ ஹிட் தொகுதிகளாக நினைக்கிறாங்க, என்னென்ன வியூகங்களை வந்து வகுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிமுக நம்ம பார்த்தோம்னா திமுக உதயசூரியன் சின்னம் தவிர ஒரு 58 தொகுதிகள் தங்களுக்கான ஃப்ரீ ஹிட் தொகுதிகளாக பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் போட்டியிடுற 28 தொகுதியில் இந்த முறை 18 தொகுதிகளை வந்து நேரடியாக அதிமுக தான் வந்து போட்டியிடுறாங்க. அதாவது அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பிருந்து வெற்றியை வந்து தவறவிட்ட பொன்னேரி, வேளச்சேரி, ஈரோடு கிழக்கு, சிவகாசி, சங்கரன் கோயில் போன்ற தொகுதிகளையும், அதே போல அதிமுக கடந்த முறை வெற்றி பெற்ற கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, ஆத்தூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் போன்ற தொகுதிகளையுமே அப்படியே வந்து வெற்றியை வந்து தட்டி தூக்குறதுக்கு வந்து அதிமுக வந்து அதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்காங்க. தவிர மீதம் இருக்கிற தொகுதிகளிலையுமே கூட அதிமுக இந்த முறை வெற்றியை வந்து கண்டிப்பா சுவைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பெரிய நம்பிக்கையாகத்தான் இருக்காங்க. காரணம்,
திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஒரு இழுபறியாகத்தான் போச்சு. அதுல பலருக்கு வந்து தாவேகா கூடதுக்கு போறதுக்கு தான் வந்து விருப்பமே அதிகமா இருந்தது. அதனால பலர் அதிருப்தியில இருக்காங்க. திமுகவும் காங்கிரஸும் மேல வந்து தலைவர்கள் வந்து கைகுலுக்கிட்டாலுமே கூட கீழ வந்து இன்னும் ஜெல்லாகாத ஒரு சூழல் தான் இருக்கு. அது வந்து கண்டிப்பா எங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கும் அப்படிங்கிறது அதிமுகவோட நம்பிக்கையா இருக்கு. அதையும் தாண்டி காங்கிரஸ் போட்டியிடுற இடம் இந்த பேச்சுவார்த்தை இழுபறியா போன காலகட்டத்தில் திமுகலையுமே சிலரை வந்து வேலை பார்க்க சொல்லியிருந்தாங்க. திமுக தலைமை ஒருவேளை காங்கிரஸ் வேற கூட்டணிக்கு போயிட்டா நீங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் நம்பிக்கையோட வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா பழையபடிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ்க்கே அந்த தொகுதிகள் போயிடுச்சு. அங்கே அப்படி தயாரான ஆட்களுமே கூட கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க. ஸோ அது போன்று அதிருப்தியில இருக்கிறவங்களை வந்து அதிமுக தரப்புல இருந்து பேசுறாங்க. அவங்கள வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி தங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கான விஷயங்களையும் செய்யறாங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. அதே போல காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற நிர்வாகிகளுக்குமே வந்து திமுக இருக்கிற சில நிர்வாகிகள் மீது ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறதால ரொம்பவே குழப்பமா தான் போயிட்டு இருக்கு. இந்த குழப்பம் எங்களுக்கு தான் பெரிய லெவல்ல கை கொடுக்கும். காரணம், காங்கிரஸ் போட்டியிடுற 28 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் அதிமுக நாங்கள் தான் போட்டியிடுறோம். மிச்சம் இருக்கிறதும் கூட்டணிகள் போட்டியிடுறாங்க, அவங்களுமே வெற்றி பெறுவாங்க. ஸோ மொத்தமாகவே இந்த தொகுதிகளில் அதிகமான தொகுதிகளை நாங்கள் இந்த முறை வெற்றி பெறுவோம் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக வந்து நம்புகிறாங்க. காங்கிரஸ்க்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா விசிகா போட்டியிடுற 8 தொகுதிகளில் வந்து 5 தொகுதிகளில் இந்த முறை அதிமுக தான் போட்டியிடுறாங்க. அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், பண்ருட்டி, செய்யூர் அப்படிங்கிற 5 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அதுல நம்ம பார்த்தோம்னா அரக்கோணம், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி 3 இடத்துலையுமே அதிமுக தான் சிட்டிங் எம்எல்ஏக்கள். அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா பண்ருட்டி, செய்யூர்ல வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர் பனையூர் பாபு. இப்போ வந்து வெளியில இருந்து தான் சிந்தனை செல்வன் வந்திருக்காரு. அதனால அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டு. ஸோ லோக்கல்ல இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தொகுதியை நாங்கள் எங்களோட வசமாக்கிறோம் அப்படின்னு அதிமுக ரொம்பவே உறுதியாக நம்புறாங்க. பண்ருட்டியில வேல்முருகன் வேற தனியா வந்து கேண்டிடேட் போட்டிருக்காரு, சுரேந்தர் அப்படிங்கிற ஒருத்தரை. அதனால அவர் வாக்குகளை பிரிச்சா அதுவுமே எங்களுக்கு சாதகமா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மிச்சம் 3 தொகுதிகள் 2 பாமக போட்டியிடுறாங்க, 1 அமமுக போட்டியிடுறாங்க. அந்த இடங்களையுமே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாயிடும் அப்படின்னு நம்புறாங்க. தவிர்த்துட்டு பார்த்தோம்னா தேமுதிக போட்டியிடுற 10 தொகுதிகளையுமே 5 தொகுதிகள் அதிமுக நேரடியாக போட்டியிடுறோம், அங்கேயுமே நாங்கள் வெற்றி பெறுவோம். சிபிஐ போட்டியிடுற 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுறோம். சிபிஎம் போட்டியிடுற 5 தொகுதிகளில் 2 தொகுதிகள் போட்டியிடுறோம். மற்ற இடங்கள்லையுமே எங்கள் கூட்டணி கட்சிகள் வந்து வலிமையாக தான் இருக்காங்க. ஸோ அங்கேயுமே எங்களோட வெற்றி வந்து ஈஸியாக பெற முடியும். என்ன காரணம்னா திமுகவோட நாங்கள் நேரடியாக 121 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுறோம். அங்கே வந்து பூத் கமிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வலுவாக இருக்கும். திமுகவினர் ரொம்பவே ஆக்டிவாக வேலை பார்ப்பாங்க. அதே வேளையில் காங்கிரஸோ இல்லை தேமுதிகவோ இல்லை கம்யூனிஸ்டுகளோ மற்ற இடத்துல வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாக அவங்களுக்கான பூத் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆக்டிவாக வேலை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திமுகவினரோட ஒத்துழைப்பும் அங்கே வந்து பெருசாக இருக்காது. ஆனால் எங்களுக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாங்கள் எளிமையாக வந்து வெற்றி பெற்றுருவோம். அடுத்ததாக பணமுமே கூட திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதால அவங்க இறக்குற அளவுக்கு இந்த முறை கூட்டணி கட்சிகள் வந்து பெரிய அளவில் இறக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகல இருந்து பெரிய அளவில் பணம் காங்கிரஸுக்குலாம் போகலை அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதனால அங்கெல்லாம் எங்கள் வெற்றி வாய்ப்புகள் வந்து ரொம்பவே எளிமையாக எங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அதிமுக ரொம்பவே உறுதியாக வந்து நம்புறாங்க. திமுகவோட போட்டியிடுற 121 தொகுதிகளில் விஜய் பிரிக்கிற வாக்குகளால் நாங்கள் ஒரு 90 தொகுதிகளை வந்து பிடிச்சிருவோம். 80லேருந்து 90 தொகுதிகளை தவிர்த்துட்டு கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகள்லையுமே நாங்கள் 30லேருந்து 40 தொகுதிகள் பிடிச்சிருவோம். இந்த இடங்களை வச்சே நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு அதிமுகவுமே பல கணக்குகளோடு தான் இருக்காங்க. பூத் ஏஜென்ட்ஸ் வந்து வலுவாக இல்லாதது, பணம் அதிகமாக செலவழிக்கிறது அப்படின்னு. ஏன்னா அதிமுக சார்பில் இந்த முறை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்க எல்லாருமே பொருளாதார ரீதியாக நல்லா வலிமையானவங்க. அதனால எங்களால் வெற்றியை வந்து ஈஸியாக பெற முடியும் அப்படின்னு அதிமுக தரப்புமே நம்புது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடையிலே சில முரண்பாடுகள் இருக்குது. அதே போல் தேமுதிக அதிக இடம் கொடுத்ததால சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு வேல்முருகன் தனியாக போய் அவருமே வந்து கேண்டிடேட்லாம் போடுறாரு அப்படின்னு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சாதகமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அதிமுக தரப்புமே வந்து நம்புறாங்க. ஸோ அந்த 58 தொகுதிகளை ஃப்ரீ ஹிட் தொகுதிகளை நாங்கள் இப்படிலாம் வெல்வோம் அப்படின்னு அவங்களுமே பல வியூகங்களை வந்து வச்சிருக்காங்க. திமுக அதிமுக குறிவைத்திருக்கும் ஃப்ரீ ஹிட் தொகுதிகள் குறித்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். மற்றொரு வீடியோவில் வேற ஒரு சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.